பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர் என்பதான காரியத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து அதை பார்க்க போகிறோம். கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர் என்று சொல்லி வேத வசனம் மூலமாக நாம் இன்றைக்கு நான் அதை பற்றி ஆராய போகிறோம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம கையிட்டு சகல வேலையிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனை கூட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீ கையிடும் சகல வேலையிலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகினால் நம்முடைய எல்லா வேலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறதுனாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். என்னவென்று சொல்லி தேவனை மையப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நான் கையிட்டு சகல வேலையில எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டெடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை சோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும். நான் கையிட்டு சகல வேலையிலும் எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். சகலத்தை தம்முடைய வல்லமையான வார்த்தையினால தாங்குகிறவராக இருக்கிறதுனாலே அவருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை விசுவாசித்து நாம் அவரை மையப்படுத்துவதாக இருக்கணும். அடுத்தாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து என்றென்று நம்மோடு கூட இருக்கிறார். நேற்று இருந்து இன்றைக்கு இல்லாமல் நாளைக்கு இல்லாமல் போகிறதெல்லாம் இல்லை, என்றென்றும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினால் தான் இயேசு இங்க சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலேயே நம் முற்றிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மை விட்டு விலகுவது கிடையாது, நம்மை கைவிடுவது கிடையாது. உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி விசுவாசித்து நாம் அவரை மையப்படுத்தலாக இருக்கணும். அடுத்தாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே நமக்காக தந்து விட்டார். அவரே நமக்காக தந்தபடினாலே அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சமாதானத்தை, விசுவாசத்தை, நம்பிக்கையை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை, ஞானத்தை, அறிவை, புத்தியை, நித்திய ஜீவனை, விடுதலையை, பாதுகாப்பை, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னு சொல்ல, தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகினாலே எனக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஏனென்றால் அவருடைய ஒரே பேரான குமாரனையே எனக்காக கொடுத்ததுனாலே அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு தேவையான விசுவாசத்தை தருகிறார், நம்பிக்கை தருகிறார், அன்பை தருகிறார், பரிசுத்தத்தை தருகிறார், அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கக்கூடிய கிருபை தருகிறார், பரிசுத்த ஆவியானவரை தந்து சகல சத்தியத்தை நடத்துகிறவர். எனக்கு தேவையான நல்ல ஆவிக்குரிய காரியங்களை, சரீர பிரகாரமான காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களையும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர். ஏன்னு சொன்ன தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தவராக இருக்கிறதுனாலே, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறதுனாலே அவர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 23:6 வாசிக்கும் பொழுது, ஜீவனெல்லாம் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவனெல்லாம் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஏன்? கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறபடினாலே. கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறபடினாலே ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறதா இருக்கிறன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்ம தொடர்கிறதுனால கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறதுனால தான் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அது பரிபடப்பட வந்தேன் என்று சொல்கின்றார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து
ஜீவன்ல பரிமாணப்படுத்துகிறதுக்காகவே இந்த உலகத்திலே அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயில வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு தான் இதற்காக இந்த உலகத்துல வந்தேன் என்று சொல்கிறது அநேக வசனங்களை சொல்லியிருக்கிறார். அதுல இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஜீவனை கொடுத்து ஜீவன்ல பரிமாணப்படுத்தும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம தேவனை விசுவாசித்து நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீ ஜீவனை கொடுத்து ஜீவன்ல பரிமாணப்படுத்துகிறவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி எப்பொழுதும் நான் மையப்படுத்தலாக இருக்கின்றோம். தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து ஜீவன்ல பரிமாணப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுக்காகத்தான் அடிமை என்று எடுத்து மனித சாயல் அந்த உலகத்துல வந்தார். நாம் அடிக்கடி தேவனை மையப்படுத்தணும். போகும்போது, வரும்போது, படுக்கும்போது, எழுந்திருக்கும் போதெல்லாம் சொன்னோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்து ஜீவன்ல பரிமாணப்படுத்துகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராய்க்க சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கின்றோம். ஆகினால் கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். மார்க் 16 அதிகாரம் 18 வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், சாவுக்கு ஏதுவான யாதென்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று சொல்கின்றார். அப்ப சாவுக்கு ஏதுவான யாதென்று கொடுத்தாலும் நம்ம சேதப்படுத்தாது என்று காக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் சொன்னதுதான், அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அவர் விரும்பின காரியங்களை நிறைவேற்றி திரும்புகிறதா இருக்கிறதுனாலே சாவுக்கு ஏதுவான யாதென்று கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதுனாலே நாம் சாவுக்கு ஏதுவான யாதென்று கொடுத்தாலும் நம்மை சேதப்படுத்தாது, கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினால தான் ஒன்றும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, சாவுக்கு அதை யாதென்று கொடுத்தால் அது உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்கிறார். ஆகினாலே சாவுக்கு அதை யாதென்று கொடுத்தாலும் அது என்னை சேதப்படுத்தாதபடி அவர் நடத்துகிறவராக இருக்கிறதுனாலே கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக மத்திய 21 அதிகாரம் 22 வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருகிறவராக இருக்கிறதுனாலே கர்த்தாவே எனக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது எனக்கு பதில் தருகிறவராக இருக்கு. அந்த விசுவாசமாய் நான் ஜெபிக்கிறதான கிருபையை நீர் தான் தருகிறவராக இருக்கிறீர். ஏனென்றால் நீர் தான் இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறீர். நீரே எனக்கு விசுவாசத்தை தந்து விசுவாசத்தோடு நான் ஜெபிக்க எனக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் நீ பதில் தருகிறவராக இருக்கிறீர். ஆகினாலே நீர் எனக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறீர். இதுல எந்த விதமான கண்டிஷனும் போடல, எது வேணாலும் நீ விசுவாசத்தோடு கேளு, நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகினாலே பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாம் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர் என்று சொல்லி இருக்கிறார். பெரிய லிஸ்டா இருக்குது, அது எது வேணாலும் கேட்கலாம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கார். ஆகினால பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் சொல்லி இந்த வசனம் மூலமா அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமந்துள்ளோம். கர்த்தர்களுக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் சொல்லி ஒரு வார்த்தை மூலமா நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு இதயத்தில் எப்பொழுது பதிந்ததாக அவைகளே நாங்கள் பேசுவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.